அனைவருக்கும் வணக்கம். இனிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்து அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பகுதியினை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட ஜூலை 1 டிசம்பர் 31 வரை தொடர்ந்து பதிந்த இந்த பதிவு ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் தொகுத்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து தங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஜூலை 1 ஆரம்பித்த இந்த பதிவு கிட்டத்தட்ட இன்று ஜனவரி 1, 2020 தொடங்கி ஜூன் 30 வரை தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டின் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஜூன் 1ஆம் தேதி பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் பதித்த அந்த ஆங்கில பதிவிலிருந்து அவர் தமிழ் மொழியாக்கமாக அவர் கூறிய கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளும். ஒரு சொல்லில் கூறலாம், வையகத்த அமை, வையகத்தமை என்று கூறலாம். வையகத்தமை என்பது நாம் இந்த கரந்தரை சொல்லாக தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். வைத்து யதார்த்தமாக கடக்கும் தகுதியான மையச்சூழல் புவி என்று கூறலாம். புவி என்பதை புதிய திறனாக, புவியின் விசையாக, புதிய திறனாக, புவியின் விசையாக நாள்தோறும் நாம் ஆண்டுதோறும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் வையக தமை என்று நாம் தகுதியான மைய சூழலை அந்த தமை என்ற சொல்லில் கூறலாம். வையக தமை என்று அந்த வைத்து யதார்த்தமாக நாம் நாள்தோறும் கடக்கும் இந்த சூழலை நாம் ஒரு தொடர் பதிவாக தொடர்ந்து இந்த ஜனவரி ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவினை மேலும் உங்களிடம் இந்த பதிவினில் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த பதிவினை மேற்கொள்கிறோம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு தன்முனைப்பு பயிற்சியாளர், தன்முனைப்பு எழுத்தாளர் என்று அந்த காலகட்டத்தில் 1912 வரை தொடர்ந்து பயின்றவற்றை வ.உ.சி போன்றோர் தொடர்ந்து தனது நூல்களில் பயின்றுள்ளார். அவர் எழுதிய எண்ணங்கள், வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள் என்று எம்.எஸ். உதயமூர்த்தி வாழ்வில் எண்ணங்கள் அடிப்படையாக கொண்டு வ.உ.சி போன்றோர் தொடர்ந்து பயின்ற அந்த அவரின் கருத்துக்கள், கருத்தாக்கம் நாம் நாள்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று கருத்தாக கூறி இன்று ஜனவரி 1ஆம் தேதி என்ன பயிர்ந்துள்ளார் என்பதனை தமிழ் மொழியில் முதலில் காண்போம். வையகத்தமை, வைத்து யதார்த்தமாக கடக்கும் தகுதியான மைய சூழல் இந்த புவி என்று கூறலாம். புவி என்பதை புதிய திறன் விசையாக நாம் நாள்தோறும் கரந்தரை சொல்லில் கூறுவது போல ஒரு இயல்பான படிவினை வெற்றுக்கொள்ள தமை எனும் பேரார்வ உணர்வுகளை நாம் நாள்தோறும் நமது பணியினை நிறைவுக்கான வழி உள்ளது என நாம் கூறலாம். ஒரு இயல்பான படிவினை வெற்றி கொள்ள தமை எனும் பேரார்வ உணர்வுகளில் இருந்து நிறைவுக்கான வழி உள்ளது. இந்த பேரார்வ உணர்வுகளை நாள்தோறும் தமது தகுதியாக மைய சூழலாக நம் புவியில் நாம் புதிய திறனாக விசையாக நாள்தோறும் நிறைவுடன் செயல்படுத்துவோம் என கூறி மனிதன் நிறைவுக்கான சிறகுகளை புவியிலிருந்து வானத்திற்கு, அறியாமையிலிருந்து அறிவுக்கு, இருளின் கீழிருந்து வெளிச்சத்திற்கு உயர்கிறார் என்று நாம் நாள்தோறும் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டோம். அது மட்டுமல்ல, அவர் புவிசார் புலனுடைய அறிவொளியற்ற மற்றும் ஊக்கமளிக்காத ஒரு நிலத்தில் ஊறுகிற உயிரினம் என்று நாமே ஒரு தகுதியான நிலை நாள்தோறும் நமது புவிசார் நிலையுடன் புலன் அறிவு அற்ற, புலன் அறிவு இருந்த போதும் புலன் அறிவு உடைய, அறிவொளியற்ற மற்றும் ஊக்கமளிக்காத, நம்மை நாமே ஊக்கமளிக்காத சூழ்நிலையில் ஒரு நிலத்தில் வாழ்கின்ற ஒரு உயிரினம் நம்மை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காக உயிர்ப்பு நிலை என்றும் நமது விண்ணுலக பொருண்மைக்கு நெட்டுயிர்ப்பாக உள்ளது என கூறி இந்த புவியின் நாள்தோறும் புதிய திறன் விசையினை தமை என்று யதார்த்தமாக நம்ம வைத்து யதார்த்தமாக கிடக்கும் தகுதியான மைய சூழலாக நாள்தோறும் மாற்றுவோம் என கூறி உயிர்ப்பு என்பது விண்ணுலக பொருண்மைக்கான நெட்டுயிர்ப்பாக உள்ளது என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை ஒரு சொல்லில் நாம் கூறலாம். எர்த், we can say it in English, acoustic, existing and rotational territorial heavens. We can say it in English, existing and rotational territorial heavens for the word earth in acoustic. The way from passion to peace is by overcoming oneself. On the wings of aspiration, man rises from earth to heaven, from ignorance to knowledge, from the darkness to the upper light. Without it remains a crawling animal,
earthly, sensual, unenlightened, uninspired, you can say. On the wings of his aspiration, man rises from earth to heaven, from ignorance to knowledge, from the darkness to the upper light. Without it, he remains a crawling animal, earthly, sensual, unenlightened, uninspired. Aspiration is the longing for heavenly things. You can say it on January 1. You can say it on January 1. You can say in single word, earth, exerting in the rotational territorial heavens, the way from passion to pieces by overcoming oneself. Aspiration is the longing for heavenly things. You can say it on January 1. ஒரு சொல்லில் நாம் தமிழ் மொழியில் வையகத்தமை என்று கூறி வைத்து யதார்த்தமாக கடக்கும் தகுதியான மையச்சூழல் நாள்தோறும் அமைய இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்வோம் என கூறி இந்த ஜனவரி 1ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்வோம். தொடர்வோம் அடுத்த நாள் மீன் நன்றி கூறி இந்த புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.